ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ராகி மாவில் நான் ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக அண்ட் குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு சல்லடை எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை கப்புக்கு 1/4 கப்பு ராகி மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுனால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையை நான் இதை மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். அதுக்கு அடுத்தது 1 கரண்டி அளவுக்கு ஒரு சின்ன கரண்டி தான், சின்ன கரண்டி அளவுக்கு நல்லா காய்ச்சின ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக தான் ஃபஸ்ட்டு கிளறி விடணும், தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாகவே கலந்து விட்டுக்கோங்க, கட்டிலாம் இல்லாத மாதிரி. நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காகவே செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 50 மினிட்ஸ் தான் ஆணுச்சு. ரொம்பவே குயிக்காக செஞ்சுட்டேன். இது நம்ம ராகி மாவில் செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது, நல்லாவும் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சாப்பிட்ற போது கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு அமுக்குனா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி வச்சிடலாம். மேலே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்கோங்க, ஏன்னா இது காயக்கூடாது. ஆயில் தடவிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா ஈர துணி இருந்தால் கூட அதை போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். நான் பிளேட் போட்டே மூடி வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு அச்சு எடுத்துக்கோங்க. நான் 1 கிராஸ் அச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டபுள் கிராஸ் அச்சாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. 1 கிராஸாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக வரும், டபுள் கிராஸாக இருந்தால் சின்னதாக வரும். நான் 1 கிராஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி அச்சில் வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை ரிப்பன் பக்கோடா போட்டு எடுத்துடலாம். நல்லா படர்ந்த மாதிரி எடுத்து விடுங்க, அப்போ தான் நம்ம திருப்பி போடும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாகவே திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ நான் மறுபக்கமும் எடுத்து போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லாயிருக்கு, நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மேக் குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.